ஹலோ மக்களே, வணக்கம். டிஎன்பிசி சிடிஎஸ்சி 2025 ஓட சப்ஜெக்ட் கோட் 534க்கான கிளாஸஸ் நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக? ஸோ இந்த 534க்கான டெஸ்ட் பேட்சுமே நம்மளோட அகாடமியில் போயிட்டுருக்கு. நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இதுக்கான ஒரு வீடியோவுமே வந்திருக்கேன். ஸோ 534 பொறுத்த வரைக்கும் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜேஇயில் வந்து ஒரு அதிகமான வேகன்சி கொடுத்த ஒரு கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 534 86 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சப்ஜெக்ட் கோடு தான் நமக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இந்த வீக் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி 3rd டெஸ்ட் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், இந்த டெஸ்ட் பேட்ச்சில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் அண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். சரிங்களா? ஓகே. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும், இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் எல்லாமே நான் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் நான் அதை பற்றி சொல்கிறேன். இன்றைக்கி டெஸ்ட் 3 டேட் பார்த்தீங்கன்னா 16 கரெக்டாக? ஸோ 16/7/2025 நமக்கு டெஸ்ட் 3. டெஸ்ட் 3ல் பாருங்கள் யூனிட் 1 தான் போயிட்டுருக்கு. யூனிட் 1 அப்படின்றது நமக்கு ஜென்ரல் சேஃப்டி, ப்ரிகாஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட். ரொம்ப பேசிக்கான ஒரு டாபிக். சரியா? ஸோ சேஃப்டினா என்ன, அந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நமக்கு யூனிட் 1. இந்த யூனிட் 2ல் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டெஸ்ட் 3ல் என்ன டாபிக் பாருங்கள். டெஸ்ட் 3 பொறுத்த வரைக்கும் ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன், சேஃப்டி சைன்ஸ் ஃபார் டேஞ்சர் வார்னிங். நம்ம லாஸ்ட் 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் பார்த்துருப்போம். சரிங்களா? இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் 100 ஆர் 110 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பர்சனல் சேஃப்டி. டெஸ்ட் 4க்கான பர்சனல் சேஃப்டி. டெஸ்ட் 4ல் தான் உங்களுக்கு பர்சனல் சேஃப்டி இருக்கும். இதுலேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம். சரிங்களா? ஓகே. பர்சனல் சேஃப்டி. ஸோ பர்சனல் சேஃப்டியில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which BIS standard governs the specification for industrial safety helmets in India? ஸோ இப்போது நமக்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் சைட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நமக்கு இண்டஸ்ட்ரி சேஃப்டி ஹெல்மெட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இண்டஸ்ட்ரி சேஃப்டி ஹெல்மெட்டுக்கு என்ன BIS ஸ்டாண்டர்ட், பியூரி ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். BIS அப்படின்றது பியூரியா ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். இப்போ நம்மளோட ஸ்டாண்டர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த BIS தான். அப்போ இந்த BIS ஃபார் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஹெல்மெட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IS 29251984. ஸோ என்ன ஸ்டாண்டர்ட், எதுக்காக இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஹெல்மெட் வந்து என்ன டிசைனில் இருக்கணும், என்ன மெட்டீரியலால் அது மேடாக இருக்கணும், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கணும், அண்ட் அதோட பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் எல்லாமே உட்பட இந்த BIS 29251984 தான் அடங்கும். சரிங்களா? அப்போ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஹெல்மெட்னு கேட்டால் அதோட BIS ஸ்டாண்டர்ட் என்னன்னு கேட்டால் நமக்கு IS 29251984. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அது. சரிங்களா? இதை தவிர்த்து ஓகே, ஸோ இதை தவிர்த்து இந்த IS 2602னா என்ன, இதையும் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கலாம். IS 2062னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிலேட் பண்ணுறது நமக்கு ரிலேட்ஸ் டு ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் தான் நமக்கு IS 2062. IS 9000 நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். என்விரான்மெண்டல் டெஸ்டிங் தான் நம்ம IS 9000 சொல்லுவோம். அண்ட் IS 9873 அப்படின்றது சேஃப்டி பற்றி பேசுகிற டாய்ஸ், இதோட சேஃப்டிஸ் பற்றி பேசுகிறது நமக்கு IS 9873. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. IS 29251984 தான் நமக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஹெல்மெட்ஸ் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பேசுகிறது. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் கன்ஃபைன்டு ஸ்பேசஸ் பர்சனல் சேஃப்டி டிமாண்ட்ஸ் அட்மாஸ்பியரிக் டெஸ்டிங் ஃபார். ஸோ ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேசஸ்னால் என்ன, ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு பகுதியை தான் நம்ம கன்ஃபைன்டு ஸ்பேசிங் சொல்லுவோம். சரிங்களா? இங்கே பர்சனல் சேஃப்டி டிமாண்ட்ஸ் அட்மாஸ்பியரிக் டெஸ்டிங் ஃபார், இங்கே வந்து பர்சனல் சேஃப்டி அப்படின்றது பிஃபோர் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன்ஃபைன்ட் ஸ்பேஸ்க்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சில முக்கியமான டாஸ்க்கை வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸாமின் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். ஆக்சிஜன் லெவல் அண்ட் அதோட டாக்ஸிக் கேஸஸ், என்ன மாதிரி டாக்ஸிக் கேஸஸ் அந்த ஸ்பேஸில் இருக்கும், அண்ட் ஃப்ளேமபிள் வேப்பர்ஸ் ஏதாச்சும் இருக்குமா, இது எல்லாமே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பிஃபோர் நான் என்ட்ரிங் இன்டு த கன்ஃபைன் ஸ்பேஸ், அந்த வரையறுக்கப்பட்ட பகுதிக்குள்ளே நான் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் கண்டிப்பாக செக் பண்ணுவேன். ஸோ ஆக்சிஜனோட டிஃபிஷியன்சி ஆர் ஆக்சிஜன் என்ரிச்மெண்ட்டாக இருக்கா. அப்போ நார்மலாக ஒரு ஆக்சிஜன் லெவல் என்னவாக இருக்கணும், இதோட ரேஞ்ச் என்னன்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஆக்சிஜன் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதோட சேஃப் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 19.5%லேருந்து 23.5% தான் இதோட சேஃப் ரேஞ்ச். சரிங்களா?
நெக்ஸ்ட் டாக்ஸிக் கேஸஸ். டாக்ஸிக் கேஸில் என்ன சொல்லலாம், கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபர், இதெல்லாம் நமக்கு டாக்ஸிக் கேஸஸ். ஸோ இந்த லெவல் ஏதாச்சும் அந்த ஒரு பகுதியில் இருக்கா, இல்லை ஃப்ளேமபிள் வேப்பர்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத நான் பிஃபோர் நான் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் என்ன பண்ணணும், செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், அந்த ஒரு பகுதிக்கு என்டர் ஆகணும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. தேர்ட் பாருங்க, அக்கார்டிங் டு ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். ஃபேக்ட்ரிஸ் ஆக்டோட இயர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1948 தான் நமக்கு ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். சரிங்களா? இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டின் படி பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் மஸ்ட் பி ப்ரொவைடட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பை த எம்ப்ளாயர். ஸோ எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிஇ அப்படின்றது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கொடுக்கணும். ஒன்லி டு கான்ட்ராக்ட் ஒர்க்கர், இல்லை பை த ஒர்க்கர் தெம்செல்ஸ், இஃப் த இல்லை ஒர்க்கர் ரெக்வஸ்ட், இதெல்லாம் கிடையாது. இப்போ நார்மலாக ஒரு ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னா அந்த ஒரு பர்சன் அந்த ஒரு ப்ராசஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ்க்கு என்னெல்லாம் வந்து பிபிஇ தேவையோ அதெல்லாம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த ஒரு இண்டஸ்ட்ரி வந்து கொடுத்தே ஆகணும், பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் ஆஃப் 1948. சரியா? ஸோ ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 35 இது அடங்கும். என்ன செக்ஷன் கேட்டால் செக்ஷன் 35 நீங்கள் பிபிஇயை கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு எம்ப்ளாயருக்கு கொடுத்தே ஆகணும் அந்த ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஃபோர்த்து பாருங்கள். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஹைரார்கி ஆஃப் கண்ட்ரோல் ரேங்க்ஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ். இப்போ இந்த கண்ட்ரோல் அப்படின்றது நம்ம அதோட ஹைரார்கி பார்த்தோம். இதை வந்து உங்களுக்கு கரெக்டான ஆர்டரில் கூட கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன ஆர்டர் இது? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன? எலிமினேஷன். இதுதான் மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன். செகண்ட் என்ன? சப்ஸ்டிடியூஷன். தேர்ட் வந்து என்ஜினியரிங் கண்ட்ரோல். ஃபோர்த்து அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், பிபி. சரியா? இது லீஸ்ட் எஃபெக்டிவ், மோஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது எலிமினேஷன். ஸோ இன்கேஸ் வந்து அங்கே ஏதோ ஒரு சேஃப்டி அசார்ட் இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்ன பண்ணும், எலிமினேட் பண்ணும். இதுதான் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். அப்போ ஹைரார்கி ஆஃப் கண்ட்ரோல் ரேங்க்ஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ்னு கேட்டால் நமக்கு எலிமினேஷன் ஆஃப் அசார்ட். லீஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு கேட்கும்போது பிபி. சரியா? ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். பிபி ஷுட் பி செலக்டட் பேஸ்ட் ஆன். பிபி வந்து எதை பொறுத்து நான் எடுப்பேன் அப்படின்னா அங்கே இருக்கிற ரிஸ்க்கை பொறுத்து எடுப்பேன், ரிஸ்க் அசஸ்மெண்ட் பொறுத்து தான் இருக்கும். அப்போ பிபி ஷுட் பி செலக்டட் பேஸ்ட் ஆன் ரிஸ்க் அசஸ்மெண்ட். கரெக்டாக? அப்போ என்ன மாதிரி டைப்பு, இல்லை என்ன மாதிரி லெவல் ஆஃப் அசார்ட்ஸ் அங்கே இருக்குது, கெமிக்கல் அசார்டா, இல்லை ஃபிசிக்கல் அசார்டா, இல்லை பயாலஜிக்கல் அசார்டா, அங்கே ஒர்க் என்விரான்மெண்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்னோட பிபி ஆனது இருக்கும். சப்போஸ் நான் வெல்டிங்கில் இருக்குன்னா காகல்ஸ் ரொம்ப முக்கியம், இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்குன்னா எனக்கு சேஃப்டி ஷூ ஹெல்மெட் ரொம்ப முக்கியம், இல்லை வந்து ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த மாஸ்க் ரொம்ப முக்கியம், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை பொறுத்து என்னோட பிபி ஆனது இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் மக்களே. செகண்ட் யூனிட்டில் தான் நம்மளோட டாபிக் லேத்து, நர்லிங் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சரிங்களா? ஓகே, சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள். ஃபார் ஒர்க் இன் எலிவேட்டட் ஏரியாஸ் விச் காம்பினேஷன் இஸ் கரெக்ட் ஃபார் பர்சனல் சேஃப்டி. எலிவேட்டட் மீன்ஸ் ஒரு ஹைட்டான இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு எலிவேட்டட் ஏரியா. எலிவேட்டட் மீன்ஸ் ஹைட்டான ஒரு பகுதி. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு எலிவேட்டட் ஏரியாவில் ஒர்க் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் பர்சனல் சேஃப்டி காம்பினேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஹார்னஸ் அண்ட் லைஃப் லைன் ரொம்ப முக்கியம். சரியா? அது என்ன சேஃப்டி ஹார்னஸ், லைஃப் லைனில் இந்த லைஃப் லைன் அப்படின்றது லைஃப் லைன் ஆர் அது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் யார்டுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டட் டு ஒரு செக்யூர் ஆங்கர் பாயிண்டில் கனெக்ட் பண்ணுறோம். இன்கேஸ் வந்து அவங்க அங்கேருந்து ஒரு கீழே தவறி கீழே விடுறாங்க, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஜுரிஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு, இல்லை வந்து உயிரே கூட போகலாம், ஒரு ஹைட்லேருந்து வேலை செய்யும் போது கீழே விடும். அப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி ஹார்னஸ் அண்ட் லைஃப் லைன் ரொம்ப முக்கியம். இந்த சேஃப்டி ஹார்னஸ் அண்ட் லைஃப் லைன் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஹைட்டுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8 மீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக சேஃப்டி ஹார்னஸ் ரொம்ப முக்கியம். ஆர் இதை 6 ஃபீட்னு சொல்லலாம். இதுவுமே உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின் கேட்கலாம், என்ன ஹைட்டுக்கு மேலே இருந்தால் சேஃப்டி ஹார்னஸ் ரொம்ப வந்து க்ரூஷியல் அப்படின்னு கேட்டால் 1.8 மீட்டர் ஆர் 6 ஃபீட். ஓகே, 7 பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரிகார்டிங் பிபி மெயின்டெனன்ஸ். பிபி மெயின்டெனன்ஸ் வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. டேமேஜ்டு பிபி மஸ்ட் பி ரீப்ளேஸ்டு இமீடியட்லி. கரெக்டா? ஸோ என்னெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பிபி மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலராக நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். பிஃபோர் அந்த பிபி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிபி ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து அந்த க்ளீனிங் ப்ராப்பராக என்ன பண்ணணும், க்ளீனிங் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்றது செகண்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது.
தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் ஆன் எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன் அதை வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த பிபி டேமேஜாக இருக்குது அப்படின்னா இம்மிடியேட்டாக நீங்கள் என்ன பண்ணால் அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து சரி பண்ணி யூஸ் பண்ணுறதோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில பிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பயரி டேட் இருக்கும். ஹெல்மெட்ஸுக்கு அந்த மாஸ்க்கு இதெல்லாம் வந்து எக்ஸ்பயரி டேட் இருக்கும். அந்த இப்போ எக்ஸ்பயரி டேட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. உடனே என்ன பண்ணணும்னா ரீப்ளேஸ் பண்ணி நியூ பிபி என்ன பண்ணும் ஃப்ரம் த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்க்கு இருந்து நீங்கள் வாங்கணும். சரிங்களா? ஸோ 7th கொஸ்டின் வந்து நமக்கு ஆப்ஷன் சி. 8th பாருங்க. த கலர் கோட் ஃபார் மேண்டட்ரி சேஃப்டி சைன்ஸ். ஒரு மேண்டட்ரி கட்டாயமாக இதை நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு சேஃப்டி சைனுக்கு கலர் என்ன? ப்ளூ கலர். எல்லோன்றது வார்னிங், க்ரீன்றது சேஃப்டி, ரெட்டுன்றது ஹார்ம் டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ப்ளூன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேண்டட்ரி சேஃப்டி சைன்ஸ். ஓகே 9 பாருங்க. சேஃப்டி காகல்ஸ் மஸ்ட் கம்ப்ளை வித் வாட் டைப் ஆஃப் இம்பாக்ட் ஸ்டாண்டர்ட்? ஹை வெலாசிட்டி இம்பாக்டாக இருக்கணும். இப்போ சேஃப்டி காகல்ஸ் அப்படின்றது என்னவா இருக்கணும் அப்படின்னா ரெசிஸ்ட் ஹை இம்பாக்ட் ஹை வெலாசிட்டி. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி டிசைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் ஐ ஃப்ரம் ஒரு ஃப்ளைங் பார்ட்டிகல்லேருந்து என்ன பண்ணோம் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது. லைக் எக்ஸாம்பிள் வந்து டெப்ரிஸாக இருக்கலாம், இல்லை வந்து கெமிக்கல் ஸ்ப்ளாஷஸாக இருக்கலாம். ஸோ அப்போது இந்த காகல்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங் மூலிமா நீங்கள் டெஸ்டிங் பண்ணிட்டு அந்த ரெசிஸ்டிங் இது தாங்குமா, இந்த ஒரு இம்பேக்டில் வந்து அது தாங்குமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காகல்ஸை வந்து அந்த ஒர்க்கர்ஸ்க்கே கொடுக்கணும். சரிங்களா? அப்போ சேஃப்டி காகல்ஸ் மஸ்ட் கம்ப்ளை வித் வாட் டைப் ஆஃப் இம்பாக்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஹை வெலாசிட்டி இம்பாக்டை தாங்கக்கூடிய ரெசிஸ்ட் பண்ணக்கூடியதாக வந்து இந்த சேஃப்டி காகல்ஸ் ஆனது இருக்கணும். இன் ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பர்சனல் சேஃப்டி இன்க்ளூட்ஸ். ஒரு ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் இன்சுலேட்டிங் க்ளவுஸும் அண்ட் டை எலக்ட்ரிக் பூட்ஸும் கொடுக்கணும். அப்போ வாட் இஸ் மீன் பை டை எலக்ட்ரிக் அப்படின்னா நான் கண்டக்டிவ். இதுதான் நம்ம டை எலக்ட்ரிக்னு சொல்லுவோம். இப்போ 10th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் கண்டக்டிவ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஒரு ஹை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே கண்டிப்பாக வந்து ஷாக்கான அறிகுறி நிறைய இருக்குது. அப்போ அந்த ஒரு பர்சன் வந்து அதுலேருந்து அவங்க வந்து அந்த ஷாக்கை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா க்ளவுஸ் ஆனது இன்சுலேட்டிங். அப்போ இன்சுலேட் மீன்ஸ் அது என்ன பண்ணாது, கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணாது. இதே மாதிரி பூட்ஸும் டை எலக்ட்ரிக்காக இருக்கணும். டை எலக்ட்ரிக் மீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நான் கண்டக்டிவ் அண்ட் ரெசிஸ்ட் எலக்ட்ரிக்கல் கரண்ட். இதுதான் வந்து டை எலக்ட்ரிக்னு சொல்லுவோம். ஸோ 10th கொஸ்டின் நமக்கு சி. 11 பாருங்க. 11 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லாக் அவுட் ஆர் டேக் அவுட் லோட்டோ சிஸ்டம் என்ஷூர்ஸ் வாட்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து ஒரு மெஷின் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. சரியா? ஒரு மெஷின் ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ அந்த மெஷின் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த மெஷின் யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்? மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும். அப்போ மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் அங்கே ஒர்க் பண்ணும்போது அங்கே லாக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அவங்களுக்கு ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதை லாக் பண்ணிவிட்டு தான் என்ன பண்ணுவாங்க ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ லாக் பண்ணியிருக்காங்க மீன்ஸ் அந்த ஒரு மெஷினானது அண்டர் மெயின்டெனன்ஸ் கீழே இருக்குது. இல்லை ஒரு டேக்கை ப்ரொவைட் பண்ணணும். இந்த டேக் மூலயமா வந்து மெஷின் அண்டர் ப்ராசஸ். இது மூலயமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, மெஷினை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அப்போ லாக் அவுட் டேக் அவுட் மீன்ஸ் அப்படின்னா ஐசோலேஷன் ஆஃப் எனர்ஜி சோர்சஸ் டியூரிங் மெயின்டெனன்ஸ். சரிங்களா? ஸோ 11th கொஸ்டின் வந்து நமக்கு ஆப்ஷன் சி. 12 பாருங்க. த பிரைமரி ஹசார்ட் இன் கன்ஃபைன்டு ஸ்பேஸ் என்ட்ரி. ஒரு வரையறுக்கப்பட்ட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிரைமரி ஹசார்ட் என்னவாக இருக்கும்? ஆக்சிஜன் டிஃபிஷியன்சியாக தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். உங்களுக்கு மேபி ஹீட்டாக இருக்கலாம், புவர் லைட்டிங்காக இருக்கலாம், டஸ்ட்டாக இருக்கலாம். பட் பிரைமரி ஹசார்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி. இந்த ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி மூலமா உங்களுக்கு என்ன ஏற்படலாம்? அன்கான்ஷியஸ்னஸ் ஏற்படலாம். இல்லை வித்தின் மினிட்ஸ்குள்ளே நீங்கள் உங்களோட உயிருமே போக நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்போ ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ் ஒரு வரையறுக்கப்பட்ட பகுதியில் ஒரு பிரைமரி ஹசார்ட் என்னன்னு கேட்டால் ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுதான் பிரைமரி ஹசார்டாக இருக்கும். இதே மாதிரி அந்த ஆக்சிஜனோட லெவல் நான் ஆல்ரெடி சொன்ன ஆக்சிஜன் லெவல் ஒரு சேஃப் ஆக்சிஜன் லெவல் என்னவாக இருக்கணும் அப்படின்னா 19.5% இருந்து 23.5% தான் இதோட சேஃப் லெவல். பர்சனல் சேஃப்டி ட்ரைனிங் ஷுட் பி கண்டக்டட். எப்போல்லாம் வந்து இந்த பர்சனல் சேஃப்டி ட்ரைனிங் கொடுக்கணும்? ஒன்ஸ் எவ்ரி 5 இயர்ஸா, இல்லை ஒன்லி ஃபார் மேனேஜர்ஸா, ரெகுலர்லி அண்ட் டியூரிங் ஜாப் இண்டக்ஷன், ஒன்லி ஆஃப்டர் அன் ஆக்சிடென்ட். ஸோ சேஃப்டி ட்ரைனிங் அப்படின்றது எப்போ கொடுப்பாங்க? டியூரிங் இண்டக்ஷன். ஒரு பர்சன் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக வராரு, அவர் தான் அதுதான் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து டேரெக்டாக அவரை ஒர்க்கில் இன்வால்வ் பண்ணாமல் அவருக்கு இண்டக்ஷன் கொடுக்கணும். அந்த இண்டக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேஃப்டி
ட்ரைனிங் எல்லாமே என்ன பண்ணணும் கொடுக்கணும் சரியா ஒர்க்கர் ஜாயின் பண்ணும்போது கொடுக்கணும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதே மாதிரி ஆனுவலாக ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும் சேஃப்டி ட்ரைனிங் அப்படின்ட்டு ஆனுவலாக என்ன பண்ணணும் ரெகுலராக வந்து இந்த சேஃப்டி ட்ரைனிங் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராசஸோ இல்லை வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டோ இல்லை ஒரு ரோலோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் இந்த சேஃப்டி ட்ரைனிங்கை ப்ரொவைட் பண்ணணும் சரிங்களா ஸோ ஆன்சர் இஸ் ரெகுலர்லி அண்ட் டியூரிங் ஜாப் இண்டக்ஷன் இதுதான் வந்து கரெக்டான ஒரு ஆன்சராக இருக்கும் நீங்கள் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த சேஃப்டி ட்ரைனிங் கொடுக்குறதும் ஒன்று தான் கொடுக்காம இருக்கிறதும் ஒன்று தான் மேனேஜர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்கணுமா மேனேஜருக்கு மட்டும் கிடையாது ரொம்ப முக்கியமாக யார் பண்ணாங்க ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் முக்கியமாக மேனேஜர்ஸுக்கும் கொடுக்கணும் அண்டு ப்ரைமராக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க்கர்ஸ் தான் நம்ம கொடுக்கணும் ஓகே 14 பாருங்கள் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் ஃபால் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் ஆர் மேனிட்ரி அட் ஒர்க் ஹைட்ஸ் அபோவ் ஒரு ஹைட் ஆனது 1.8 மீட்டருக்கும் அந்த 1.8 மீட்டருக்கும் அபோவ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன பண்ணணும் நம்ம அந்த லைஃப் லைனை யூஸ் பண்ணணும் அந்த லைஃப் லைனை என்ன பண்ணணும்னா ஒரு செக்யூர் ஆங்கரில் வந்து என்ன பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும் இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அங்கேருந்து தவற சான்சஸ் மேபி இருக்கலாம் ஸோ அப்போ கீழே விழும்போது உங்களுக்கு அந்த இன்ஜுரி கன்சர்னோ இல்லை உயிர் இழக்கும் கன்சர்னோ எதுவும் இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த ஒரு லைஃப் லைனாக இருக்கும் ஸோ ஆன்சர் இஸ் 1.8 மீட்டர் ஆர் 6 feet ஓகே 15 பாருங்கள் a fire resistant PPE is commonly used while working in fire resistant வந்து chemical laboratories ஸோ எங்கெல்லாம் வந்து இந்த fire resistant PPE யூஸ் பண்ணுவோம் chemical laboratories-ல செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட்ரிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபயர் ரெசிஸ்டன்ட் PPE இருக்கணும் வெல்டிங் ஷாப்பில் இல்லை நீங்கள் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபயர் ரெசிஸ்டன்ட் PPE வந்து யூஸ் பண்ணணும் சரியா ஓகே 16 பாருங்கள் யூஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டர்ஸ் இஸ் எசென்ஷியல் வென் எப்போன்னு கேட்டால் ஹேண்ட்லிங் டாக்ஸிக் ஃபியூம்ஸ் ஆர் வேப்பர்ஸ் ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான் இப்போ ரெஸ்பிரேட்டர் அப்படின்றது மாஸ்க் எதுக்காக நம்ம இந்த ரெஸ்பிரேட்டர் யூஸ் பண்ணுறோம் இந்த ரெஸ்பிரேட்டர் யூஸ் பண்ணுறது மூலயமா இந்த டஸ்ட்டு டாக்ஸிக் கேஸு ஃபியூம்ஸு வேப்பர்ஸு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் ஃபில்டர் அவுட் பண்ணலாம் கரெக்டாக இந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் நான் என்ன பண்ணுவேன் ரெஸ்பிரேட்டர் யூஸ் பண்ணுவேன் இந்த ரெஸ்பிரேட்டர் நான் எங்கே யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் வந்து ஒரு டாக்ஸிக் ஃபியூம்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க இல்லை வேப்பர்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க இல்லை ஒரு டஸ்டான பகுதியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ரெஸ்பிரேட்டரை யூஸ் பண்ணுவோம் இது மூலயமா நீங்கள் அந்த ஃபியூம்ஸு டஸ்ட்டில் என்ன பண்ணலாம் ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ 16th கொஸ்டின் நமக்கு பி 17 பாருங்கள் the flash point of a chemical is important for personal safety because flash point what is meant by flash point அப்படின்றது it indicates volatility and ignition risk flash point அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு lowest temperature அந்த lowest temperature இருந்தாவே அங்கே ignition ஏற்படாதான் நம்ம flash point னு சொல்லுவோம் அப்போ lowest temperature to start ignition when mixes with air இதுதான் நம்ம flash point னு சொல்லுவோம் இந்த flash point எதை indicate பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா volatility and ignition risk வந்து நமக்கு indicate பண்ணும் so answer is B 18 பாருங்க 18 ரொம்ப முக்கியமான question the decimal point above which hearing protection is mandatory in India எந்த ஒரு decimal லிமிட்டுக்கு மேலே போகும்போது hearing protection ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 decimalக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு hearing protection ரொம்ப முக்கியம் இல்லை உங்களுக்கு protection இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் உங்கள் இயர் ப்ராப்ளம் அப்படின்றது நிறையவே க்ரியேட் ஆக சான்சஸ் இருக்குது இதை தவிர்த்து வேறு என்ன கொஸ்டின்ஸ்லாம் இதில் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிசிபி ஒரு லிமிட்டை கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் டே டைமில் 75 டெசிபிள் அப்படின்றது மேக்ஸிமம் இருக்கணும் நைட் டைமில் உங்களுக்கு 70 டெசிபிள் மேக்ஸிமம் இல்லை ஒரு கமர்ஷியல் ஏரியா இருக்குது இண்டஸ்ட்ரியல் ஏரியானா டே டைம் 75 டெசிபிள் அண்ட் நைட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 டெசிபிள் இல்லை ஒரு கமர்ஷியல் ஏரியா அப்படின்னா அங்கே டே டைமில் உங்களுக்கு 65 டெசிபிள் லிமிட்டும் அண்ட் நைட் டைமில் உங்களுக்கு 55 டெசிபிள் லிமிட்டும் கொடுத்துருப்பாங்க இல்லை ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா வசிக்கும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டைமில் உங்களுக்கு 55 டெசிபிளும் அண்ட் நைட் டைமில் 45 டெசிபிளும் பேஸ்ட் ஆன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிசிபி கொடுத்த ஒரு லிமிட் இண்டஸ்ட்ரியல் ஏரியானா டே டைம் எவ்வளோ தான் இருக்கணும் நைட் டைம் எவ்வளோ தான் இருக்கணும் கமர்ஷியல் ஏரியானா 65 டெசிபிள் டே டைம் அண்ட் நைட் டைமில் 55 டெசிபிள் இல்லை ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியானா டே டைம் உங்களுக்கு 55 டெசிபிள் அண்ட் நைட் டைம் பார்த்தீங்கன்னா 45 டெசிபிள் இந்த லிமிட்டை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை அந்த கமர்ஷியல் ஏரியாவில் உள்ள ஏதாச்சும் ஒரு நிறுவனமோ இல்லை ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் உள்ள ஒரு ஹவுஸோ வந்து இதை லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஃபைன் லிமிட்டுமே கொடுத்துருக்காங்க பிட்வீன் 1000லேருந்து அவங்களுக்கு 1 lakh வந்து பேஸ்ட் ஆன் அந்த கன்செப்ஷன் அவங்க பண்ணுற ஒரு அந்த ஹார்ம் பொறுத்து இந்த ஃபைன் அமௌண்ட் அப்படின்றது என்னாகும் மாறுபடும் சரியா 1000லேருந்து 1 lakh வரைக்கும் இருக்கும்
ஓகே 19 பாருங்க. Which regulation mandates safety measure for worker exposed to hazardous process in factories? Which regulation mandates safety measures for worker exposed to hazardous process? Hazardous process means நமக்கு ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் தான். மைன்ஸ் ஆக்ட் அப்படின்றது ரிலேட்டட் டு மைன்ஸ், நாட் ஃபேக்ட்ரிஸ். மோட்டார் வெஹிக்கிள் டிராஃபிக் சம்மந்தப்பட்டது. ஐபிசி அப்படின்றது இந்தியன் பீனல் கோடு பேஸ்ட் ஆன் இந்த கிரிமினல் அண்ட் சிவில் கேஸஸ் சம்மந்தப்பட்டது. அப்போ எதுவும் கிடையாது. இப்போ மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டும் கிடையாது. ஆன்சர் இஸ் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் என்ன செக்ஷன் கேட்டால் 41B. இதையுமே கரெக்டாக நோட் பண்ணிங்க. செக்ஷன் 41B ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948. சரிங்களா? ஓகே. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் 20th கொஸ்டின் பாருங்கள். சேஃப்டி ஹார்னஸஸ் மஸ்ட் பி ஆங்கர் டு எ பாயிண்ட் கேன் வித்ஸ்டாண்ட். நம்ம ஆல்ரெடி இந்த சேஃப்டி ஹார்னஸ் பற்றி பார்த்தோம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட், அதாவது சேஃப் ஹைட் லிமிட், அந்த லிமிட்டை தாண்டி இருக்கார், 1.8 மீட்டருக்கு மேலே இருக்கார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக அந்த சேஃப்டி ஹார்னஸ் யூஸ் பண்ணலாம். அந்த இல்லை அந்த லைஃப் லைன் சொல்கிறோம்ல, ஒரு செக்யூர் ஒரு ஆங்கர் பாயிண்ட்டில் என்ன பண்ணுறோம், அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவர் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹைட்டில் வேலை பார்ப்பார். இந்த சேஃப்டி ஹார்னஸ் வந்து மஸ்ட் பி ஆங்கர் அட் எ பாயிண்ட். எவ்வளோ லோடை வந்து தாங்கக்கூடியது? 50 kg அப்படின்றது நாட் ரெக்வயர்ட். சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லிமிட்ல இல்லை. 100 kg மேபி சஃபிஷியண்ட்டாக இருக்கலாம், பட் எல்லா ப்ராசஸுக்கும் இது சஃபிஷியன்ட் கிடையாது. எனி வால், ஸோ எனி வால் அப்படின்றதும் நமக்கு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். வால் பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ராங் எப்படி இருக்குன்னே தெரியாது, பேஸ்டாக அந்த வாலை பொறுத்து தான் இருக்குது. அப்போ எதுவுமே தவறு. அப்போ சேஃப் ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 50 lbs மீன்ஸ் பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. 50 lbs மீன்ஸ் 50 pounds ஆர் 22.2 kN ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். சரியா? இந்த 5000 பவுண்ட்ஸை வந்து நம்ம நார்மல் கிலோகிராமில் மாற்றும் போது 2267 கிலோகிராம். அப்போது இந்த லிமிட் தான் வந்து உங்களுக்கு சேஃப்டி ஹார்னஸ்க்கான சேஃப் பாயிண்ட். அந்த ஒரு ஆங்கரானது மஸ்ட் வித்ஸ்டாண்ட் 2267 கிலோவை அது தாங்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஒரு சேஃப் ஆங்கர் பாயிண்ட். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே வந்து நீங்கள் அந்த லைஃப் லைனை வந்து அங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணணும். சரியா? இதுக்கு கீழே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகே. ஸோ 20 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த பர்சனல் சேஃப்டியிலேருந்து. கண்டிப்பாக வந்து இந்த 20 கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஜஸ்ட் வந்து நான் எல்லா ஒரு கிளாஸுமே ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே உங்களுக்கு 100 கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு 4 டெஸ்ட் இருக்கும். இன்றைக்கி டெஸ்ட் 3 16 டெஸ்ட் நான் அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணியாச்சு. ஈவினிங் உங்களுக்கு ஆன்சருக்கு நான் கொடுப்பேன். டெஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா நாளைக்கு 17. இதில் தான் பர்சனல் சேஃப்டி அண்ட் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வரும். சரிங்களா? இந்த 4 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். 18th அன்றைக்கி ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். இந்த ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 200 மார்க் டெஸ்ட் இருக்கும். இந்த 4 டெஸ்ட் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி இந்த ஃபுல் டெஸ்ட் ஆனது இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் யூனிட் 2 போனீங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபார்ம், டர்னிங், மில்லிங் ஆப்ரேஷன் அப்படின்ட்டு நம்மளோட சிலபஸ்க்குள்ளே போவோம். இப்போ பார்க்குறது எல்லாமே ஜஸ்ட் பேசிக் ஒரு ஜென்ரல் சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷனல் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் பேஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஓகே மக்களே, இன்றைக்கி டெஸ்ட் 3 தான் போயிட்டுருக்கு. இனிமேல் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு காண்டாக்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ தேங்க்யூ மக்களே. பாய், ஹாவ் ஏ குட் டே. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ எவ்ரிவன்.